Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recent தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிஸ் என்னங்கிறது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மஸ்ட் வாட்ச் மூவி இல்லனாலும் எபோவ் ஆவரேஜ் மூவி, வீக்கெண்டுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில் டிராமா இருக்கக்கூடிய தமிழ் டப்டு மூவிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ், ஒரு தமிழ் டப்டு மூவி. நவீன் சந்திரா தான் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினை பத்தின ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான மெடிக்கல் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்கு. 28 டிகிரி ரூம் செல்சியஸ்க்கு கீழே அவங்களோட பாடி டெம்பரேச்சர் இறங்கும் போது அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அந்த டிகிரி செல்சியஸ் குறையாமையும் ஏறாமையும் நம்ம கதையோட ஹீரோ உள்ளங்கையில வச்சு ஹீரோயினை பாத்துக்கிட்டாலும் ஹீரோயின் மர்மமான முறையில இறந்து போக மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஹாரர் டிராமாவா மாறி கிளைமேக்ஸ்ல என்ன ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை வச்சு செம்மையான சம்பவம் பண்ணிருக்காங்க. சின்ன பொண்ணா டீனேஜ் பொண்ணா மாறி ஹீரோ அடையறதுக்காக ஒருத்தி பண்ணக்கூடிய சம்பவத்தினால ஒரு காதலரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிற ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே கேஸ்டிங் தான் சொல்லுவேன். நவீன் சந்திரா ஹீரோயின் அந்த வில்லி கேரக்டர் எல்லாமே நீட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. பயங்கர ரியலிஸ்டிக்கா கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் அஃபெக்ஷனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, மெடிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி அவங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் ஆகட்டும் வில்லி ஆகட்டும்னு சொல்லி அவங்களோட ப்ராப்ளத்துல இருந்து கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணி லவ் டிராமா மூலியமா பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் கிளைமேக்ஸ்ல கனெக்டபிளா இருந்ததுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் நீட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல செம்மையான ட்விஸ்டையுமே ஒழிச்சு வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரெடிக்டபிளா ஸ்லோவான த்ரில்லர் டிராமாவை தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் எங்கேயுமே இவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸ்கிரீன் பெயினும் பெட்டரா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருக்கு. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். படம் ஸ்லோவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போரிங்கா ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ண வச்சாலும் கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காக படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் டப்டு கிரைம் த்ரில்லர் டிராமா மிஸ் பண்ணிடாதீங்க. நவீன் சந்திராக்காக கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த 28 டிகிரி செல்சியஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 அவுட் ஆஃப் 10. தமிழ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரக்ஷனா. 2025ல தமிழ் டப்ல ஆஹா வீடியோஸ் தமிழ் அண்ட் யூடியூப் சேனல் அல்பா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. பயல் ராஜ்புட் தான் எடுத்து நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு மர்மமான முறையில இறந்து போறாங்க. அந்த கேஸை சூசைட்னு சொல்லி அப்ப மூடி இருந்தாலும் ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதே பேட்டர்ன்ல ஒரு சில கொலைகள் நடக்க நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு சஸ்பெக்டை தேடி போக அந்த சஸ்பெக்ட் இறந்து போக அதனால ஹீரோயின் அந்த பிரச்சனையில மாட்டிக்க உண்மையான சைக்கோ கில்லரை ஹீரோயின் தேடி கண்டுபிடிச்சாங்களா, இந்த லாலிபாப் கில்லருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு எபோவ் ஆவரேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சைக்கோ கில்லருக்கான டிராமா, பிளாஷ்பேக் போர்ஷன், ரீசன் எல்லாமே சிம்பிளா இருந்தாலும் கதையோட நல்ல ஜெல்லை கனெக்டிவிட்டியில கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணி கிளைமேக்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வச்சதுனால ஒன் டைம் வாட்சபிளான ஒரு எபோவ் ஆவரேஜ் த்ரில்லர் மூவில தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பயல் ராஜ்புட் ஒன் மேன் ஷோவா கலக்க நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளாமரஸ் டாலா இல்லாம ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பெர்ஃபார்மன்ஸை நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா. ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி, சீரியல் கில்லர் கூட விளையாடும் போது நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. ஸ்லோ பர்ன் டிராமா தான். பட் வில்லனோட கேரக்டரைசேஷன் நின்று பேசின அளவுக்கு வேற எந்த கேரக்டருமே டாமினேட்டிங்கா இல்லையோன்னு கண்டிப்பா நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான் இது. ட்ரீட்மெண்ட் சரியில்லாதனால படத்துல எந்த சீன்ஸுமே அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா எஃபெக்டிவா போர்ட்ரேட் பண்ண படலைங்க. எமோஷனல் டிராமா இன்னுமே கை கொடுத்திருந்தா படத்துல சூப்பரான கிளைமேக்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்ட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. இன்ட்ரோல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ்க்காக கண்டிப்பா படம் பார்க்குற மாதிரியான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை தான் நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டிராமாலாம் கொரியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு நிறைய த்ரில்லர் படத்தோட ரெஃபரன்ஸுமே ஒழிச்சு வச்சிருந்தாங்க. லோ பட்ஜெட் ப்ரொடக்ஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு படங்கிறதுனால பல இடத்துல பேட்ச் ஒர்க் பார்த்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படத்தோட மொதல் சீன் பார்க்கும்போதே நீங்க ரியலைஸ் பண்ணிடுவீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பயல் ராஜ்புட்காக கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் நீட்டா நடிச்சிருந்தாங்க. இந்த ரக்ஷனா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.